தம்பியர்களே, நண்பர்களே, அன்பு மகள் குயிலி நாச்சியார் அவர்களே, மாவீரன் பதிப்பகத்தின் நிறுவனர் நம்முடைய அன்பிற்கும் மதிப்பிற்குரிய சேரன் துரை அவர்களே, நீண்ட கால இடைவேளைக்கு பிறகு சந்திக்க என்னுடைய அன்பு அண்ணன் திருச்செல்வம் அவர்களே, நாங்களெல்லாம் ஒன்றாக களமாடணும் 20-25 ஆண்டுகளுக்கு முன்பே. மற்றுமுள்ள நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள். பொதுவாக இப்பொழுதெல்லாம் எழுத்தாளர்களுக்கு மக்களிடத்திலே வரவேற்பு இல்லை. எல்லாம் கை உள்ளங்கையிலே வைத்து கொண்டு நகட்டி கொண்டு இருப்பதுதான் வேலையாக இருக்கிறதே தவிர படிப்பதில்லை. என் காலத்துக்கு முன்பு, என் காலத்திலே கொஞ்சம் குறைந்தது, அண்ணங்காலத்தில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அந்த காலத்தில் டாக்டர் மூவா என்று ஒரு மிகப்பெரிய எழுத்து ஆளுமை, மதுரை பல்கலைக்கழகம், இன்றைக்கு காமராஜர் பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக கல்லோ காவியமோ, கரித்துண்டு, டாக்டர் அல்லி, மாதவி, கண்ணகி, இப்படி வரலாற்று நாவல்களையும் எழுதுவார். கரித்துண்டெல்லாம் கல்லூரியில் படிக்கிற எந்த மாணவனையும் படிக்காதவ ஒருவரே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு மண் குடிசை. நான் முதல் படித்தது மண் குடிசை தான். படிக்க 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 படிக்க, அதுவும் குறிப்பாக அந்த சென்னையை பற்றி அவர் அந்த அமைந்த கரையிலிருந்து பாரிவினை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது, இடையிலே பச்சையப்பன் கல்லூரி, இப்படியெல்லாம் படிக்கும்போது ஆர்வத்தை தூண்டும். நாமளும் ஒரு எழுத்தாளர்களாக வர முடியாதா என்கின்ற இயக்கத்தில் கொண்டு அது நிறுத்தும். அப்படி படித்தார்கள். பல்கலைக்கழகங்களில் படிக்கிற, கல்லூரிகளில் படிக்கிற, ஏன் உயர்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளியில் படிக்கிறவங்கெல்லாம் கூட எல்லா நாவல்களையும் அவ்வளவு அழகான தூய தமிழ் சொற்கள் இருக்கும். அதில் அருவருப்பு என்பது அறவே இருக்கவே இருக்காது. அப்படி படித்தாங்க. அதே போல் சாண்டல்யன், கடல் புறா, நான்லாம் சிறையில் படித்தேன். சாண்டல்யனுடைய நாவல்கள்லாம் 11 மாத காலம் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் 30 வயதில் இருந்த திருச்சி, அந்த சிறையில் இருக்கிற 11 மாத காலம் உள்ள என்னென்ன நாவல்கள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு வச்சுருக்கிறாங்களோ எல்லாவற்றையும் எடுத்து படித்தோம். அப்படி படிக்கிற ஆர்வம் இருந்தது. அதனால் ஏராளமான எழுத்தாளர்கள் வந்தாங்க. எழுதி 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 குவிப்பாங்க. அப்புறம் ராணி போன்ற வார இதழ்களில் தொடர் கட்டுரை எழுதுவாங்க, நெடுங்கதை குறுங்கதையெல்லாம் எழுதுவாங்க. எல்லாம் படிக்கிறவங்க தாங்க. இப்போ பார்க்கிறவர்கள் தான் இருக்கிறார்கள், படிக்கிறவர்கள். அப்போ எழுத்தாளர்கள் எப்படி சமுதாயத்தில் உருவாக முடியும்? இப்போ பொன்வண்டுங்கிற தலைப்பில் ஒரு 70 பக்கத்தில் ஒரு குறு நாவலை தம்பி எழுதியிருக்காருன்னா, இது 100 ஆண்டுகள் கழித்து பேசக்கூடிய ஒரு புத்தகமாக இருக்கணும். இது ஒரு பதிவு. அதில் தனிப்பட்ட வாழ்வியலை பற்றி, காதல் உணர்வுகளை பற்றி, அந்த உள்ளூர் தமிழ் நடையில், பேச்சு வழக்கில் உள்ள தமிழ் நடையில் எழுதியிருக்கிறார். செல்வி என்பது தான், செல்வி என்றே பேர் வச்சிருக்கலாம், ஆனால் பொன்வண்டுன்னு வச்சுட்டார். உள்ளே நுழையும் போது, வீட்டுக்குள்ளே நுழையும் போதும், வெளியே வரும்போதும், மலைகளுக்குள் போகும்போதும், காடுகளுக்குள் சுற்றும் போதும் பொன்வண்டு சுற்றி சுற்றி வந்ததுனால அருமையான ஒரு பெயர் பொன்வண்டு வச்சுருக்கிறார். நான் 2 முறை படிச்சுட்டேன். சில செய்திகள் சொல்ல முடியாது. சொந்த வாழ்க்கையில் நடந்த நிகழ்வுலாம் இதில் வெளிப்படுத்துகிறார். ஆக எழுத்தாளர்கள் பெருக வேண்டுமானால் படிப்பாளர்கள் இருக்கணும். ஆனால் இப்போ மறுபடியும் நம்ம படிப்பாளர்களை உருவாக்கினா தான் நம்ம தம்பி பிரபாகரன் பரமேஸ்வரி மாதிரி போன்ற எழுத்தாளர்களை நாம் உருவாக்க முடியும், அவர்களை பாதுகாக்க முடியும். பாதுகாக்கணும் இல்லையா? அப்போது எழுத்தாளர்கள் நமக்கு நிறைய சமுதாயத்தில் தேவைப்படுகிறாங்க. இப்போ எழுத்தாளர்களுக்கு பஞ்சம். முன்னாலும் எழுத்தாளர் நிறைய இருந்தாங்க. ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பெல்லாம் நிறைய எழுத்தாளர்கள் இருந்தாங்க. ஜெயகாந்தன் கதையெல்லாம் எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் எழுத்து அது ஒரு நடையில் போகும். மூவா அது ஒரு நடையில் போகும். சாண்டலியன் அது ஒரு நடையில் போகும். புலியூர் கோஷ்டிகன் அது ஒரு நடையில் போகும். இப்படி எழுதி எழுதி குவித்தார்கள். இப்போ 2000 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட திருக்குறள் இன்றைக்கும் பேசு பொருளாக இருக்கா இல்லையா? இன்றைக்கு தாள் தூவல் எழுதி வச்சிடறோம். அன்றைக்கு ஓலை சுவடியில் தான் எழுத்துக்களை பதிக்கணும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஓலை சுவடியில் பதிப்பித்த திருக்குறள் அல்லது சங்க இலக்கியங்கள் அல்லது அதற்கு முந்தைய தொல்காப்பியம் அல்லது பின்னால் காப்பியம், சிலப்பதிகாரம், இதெல்லாம் ஓலைச்சுவடி. ஓலைச்சுவடியில் எழுதுனா 300 ஆண்டுகளுக்கு தான் அந்த ஓலை நிலைத்து நிற்கும். அதற்கு பிறகு அதை பெயர்த்து எழுதணும், அதை 300 ஆண்டுகள் பாதுகாக்கணும். அப்புறம் 300 ஆண்டுகளுக்கு முன்னாலே அதை எழுதி வைத்தது, அந்த காலத்தை கணக்கிட்டு அதை மறுபடியும் ஓலையில் எழுதணும். நீங்கள் எண்ணி பாருங்க, 2004 ஆழிப்பேரலை சுனாமி வந்தது, எவ்வளவு பேரழிவு. இப்போ கடந்த ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு 2023 டிசம்பரில் கடும் மழை, பெரும் வெள்ளம் தாம்பரமல்ல.
என் வீட்டில் இருந்தது குறைந்தது 3 லட்சம் ரூபாய் பெருமதிப்புள்ள நூல்கள் தண்ணியில் கரைந்து போய்விட்டது. எது இருக்கு எது இல்லைன்னு இன்னைய வரைக்கும் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அப்போ ஓலைச்சுவடிகளை எத்தனை ஆழிப்பேரலை வந்திருக்கும் கடல் கொண்ட தென்னாட்டிலிருந்து. அப்போ நம்முடைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எவ்வளவு அக்கறை, பொறுப்புணர்வு, கடமை உணர்வோடு இருந்தால் அந்த ஓலைச்சுவடிகளை பாதுகாத்து 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 நம்ம கையில் ஒப்படைச்சிருப்பாங்க இல்லையா? அப்போ எவ்வளவு ஆற்றல் இருந்திருக்க வேண்டும், தொலைநோக்கு பார்வை இருந்திருக்க வேண்டும். இதெல்லாம் இருக்கணும். ஒரு மணி நேரத்தில் படிச்சிடலாம். நெஞ்சை வருடி செல்லும் காட்சிகளும் இருக்கு, தூய தமிழ் சொல்லும் இருக்கு, பிறமொழி சொற்களும் இருக்கு. ஆனால் கதை செல்வி தான். அது அந்த செல்வி என்கின்ற அந்த ஒரு மங்கை வாழ்க்கையில், அதாவது வாழ்க்கை துணைவரை தேட முடியாத ஒரு மங்கையாக இப்போ எங்கள் குடும்பத்திலே அப்படி பார்த்துருக்கோம். அப்போ படிக்கும்போது குடும்ப உணர்வுகள் உள்ளத்தில் மேலோங்கி வருது. இன்றைக்கும் இந்த செல்வியை போல் என் வீட்டில் ஒரு பேத்தி இருக்காங்க, இன்றைக்கும் இருக்காங்க. அப்படி பல இடங்கள்ல இருப்பாங்க. அப்போது நெஞ்சம் நெகிழ்ந்து உண்மையான அந்த அன்பு உணர்வோடு அந்த செல்வியை விரும்புகிறவன் இயற்கை குறுக்கே பாய்ந்து அவர்கள் இருவரையும் வாழ்வியலில் ஒன்றுபட விடாமல் தடுக்கிறது. இவனுடைய வாழ்க்கை எங்கேயோ போய்விட்டது. 53 ஆண்டுகள். ஆனால் சில செய்திகள் தம்பி பிரபாகரன் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாலே காதலன் காதி வாடா போடானாலும் பேசுவதில்லை. அப்போ யாரும் இப்போ இந்த தெருவோரத்தில் பேசிக்கிட்டு போகிறாங்க பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பி கொண்டு அவன் தான் போடா வாடான்னு. அப்போல்லாம் அப்படி இல்லை. அது எப்படி நீங்கள் எழுதிங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் 53 ஆண்டுகளுக்கு முன்பு உண்மையான காதல் நீங்களே எழுதியிருக்கீங்கள. இதில் கடைசி பக்கத்தில் அருமையாக முடிச்சிருக்காரு. காதல் வயதுடன் தொடர்புடையது அல்ல, ஆன்மாவுடன் தொடர்புடையது. நான் அதை ஆன்மாவுடன் தொடர்புடையது. நான் இப்போ ஆன்மான்னா என்னென்ன ஆராய்ச்சி பண்ணணும். அதை விட இயற்கையோடு இயைந்தது என்று சொல்லலாம். அது இயற்கை. காதல் என்பது இயற்கை. அதுக்கு வயது கிடையாது, சாதி கிடையாது, சமயம் கிடையாது, கட்சி கிடையாது இல்லையா? அதுதான் இந்த செல்வி நமக்கு உணர்த்துறது. செல்வியினுடைய தன்மை என்ன என்று தெரியாமலே இயற்கையாக உருவாகிறது. அப்போ வயதோடு தொடர்புடையதல்ல, ஆன்மாவோடு தொடர்புடையது. காதல் வாழ்வின் ஒரு அங்கம் அல்ல, காதலே வாழ்வின் முழுமை என்பதே உண்மை இல்லையா? அப்ப இயற்கையால் தடை செய்யப்பட்ட அந்த வாழ்வினையர் இணைவிடாமல் இயற்கை ஏதோ ஒரு வகையில் ஒரு முட்டுக்கட்டை போட்டது செல்விக்கு. ஆனா 53 ஆண்டுகள் கழித்து தங்களுடைய உடலியல் எப்படி இருக்கும்? எல்லாவற்றையும் நாம் இழந்திருக்கோம் இல்லையா? ஆனா இழக்க முடியாத ஒன்றே ஒன்று, அந்த மெய்யான அன்பு. அதனால தான் அந்த செல்வியை நோக்கி அவனை பயணிக்க வைக்கிறது. அவர்கள் இருவரும் அந்த குமாட்சி மலைக்கு அழைத்து செல் என்று அவளை சொல்ல வைக்கிறது. அப்படியானால் உலகத்தில் அழிய முடியாத ஒன்று உள்ளது என்றால் அது அன்பு தான். அப்போ இன்றைக்கு இருக்கிற சாதி, சமயம், கட்சி, பொருளாதார மோதல்கள் நம்ம நாட்டில் எவ்வளோ சமுதாயத்தில் பார்க்கோம். இப்படிப்பட்ட சமூக சூழல்ல இந்த இளம் வயதில் யாத்திசை படத்தில் வேலை பார்த்தாரா? யாத்திசை பார்த்தேன். செந்தமிழர் சீமான், நம்முடைய அன்பு தம்பி தோல் திருமாவளவன், நாங்கள்லாம் ஒரு அரங்கத்தில் சென்னையில் பார்த்தா அப்போ தெரியாது தம்பி. ஆனால் யாத்திசைன்னு ஒரு பதிப்பகம் இருக்கு. பேரறிஞர் மாஸ்டோ விக்டர் அவர் தான் அந்த சொற்களை எல்லாம் கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அந்த யாத்திசையோடு இரண்டரை கலந்த நம்முடைய தம்பி எழுத வேண்டும் என்கின்ற அந்த ஆர்வம், உணர்வு, அதற்குரிய நேரம், இதெல்லாம் நம்மை வியக்க வைக்கும். நம்மை இந்த காலத்தில் இந்த இளம் வயதில் இன்னும் சொல்ல வேண்டுமானால் உரிமையோடு சொல்லுவோம், பொடியனாக இருக்கிற நம்முடைய தம்பி அந்த எழுதணுங்கிற ஆர்வம், அப்புறம் உணர்வு, அப்புறம் அதற்காக அவர் ஒதுக்குகிற நேரம், இதெல்லாம் உண்மையிலே எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நம்ம எல்லோருடைய பாராட்டுதலுக்கும் அவர் மீது நமக்கு இருக்கக்கூடிய அந்த அன்பின் ஈர்ப்புக்கும் 200 விழுக்காடு பொருத்தமானவர் நம்முடைய தம்பி பிரபாகரன். உண்மையிலே நெஞ்சம் நெகிழ்ந்து என்ன, நானெல்லாம் எழுத்தாளர் இல்லை, இப்போ நானே எழுத்தாளர். நானே என்னுடைய வாழ்க்கை துணைவர் கடந்த ஆண்டு இறந்துட்டாங்க, இன்னும் 1 ஆண்டு ஆகலை. அவங்களை பற்றிய குறிப்புகள், என் வாழ்க்கை வரலாறு எழுத வேண்டாம், அவங்களை பற்றிய வாழ்க்கை வரலாறு எழுதுனா அதில் நம்மளும் தோய்ந்து வருவோம் என்று எழுதி பார்த்தேன். 1 ஆண்டுக்குள் எழுதி முடித்து வெளியிடலாம், நான் எழுத முடியலை. அது வேதனை ஒரு பக்கம், நேரம், சிந்தனை, அரசியல் குறுக்கீடு, பொருளாதார நெருக்கடி, எல்லாவற்றையும் நம்ம எண்ணி பார்க்கணும்.
ஆகையினால அப்படிப்பட்ட இந்த மாதிரியான சமூக சூழலில், பொருளாதார சூழலில், நாட்டினுடைய அந்த யதார்த்தம்னு சொல்கிறோம்ல, இயல்பான நடைமுறையில் ஒரு எழுத்தாளன் தோன்றுகிறான் என்றால் அவனே மிகப்பெரிய புரட்சியாளனாக கருதக்கூடிய நிலையில் நாம் இருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு எழுத்து புரட்சியாளனாக நம்முடைய தம்பி பிரபாகரன் வந்திருக்கிறார். ஒரு செய்தி மட்டும் சொன்னேன், 53 ஆண்டுகளுக்கு முன்பு காதலர்கள் வாடா போடா என்று பேசுவதில்லை. அந்த தம்பி இப்போது, அதாவது 53 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்ததை இன்னைக்கு நடந்தது போலவும் எழுதியிருக்கிறார். முதல் நம்முடைய மாவீரன் அந்த பதிப்பகத்தின் பேரே பாருங்க. இது ஒரு சிந்தனை தானே. இன்றைக்கு இந்த பதிப்பகத்தின் பேர், நான் தமிழ்நெறி பதிப்பகம்னு வச்சிருக்கிறேன் என் மகன் பேரில். அவர் பாருங்க, மாவீரன் பதிப்பகம்னு, அது எவ்வளோ பெரிய சிந்தனை, எவ்வளோ பெரிய சிந்தனை, எவ்வளோ பெரிய கனவு இருந்தால் அந்த பதிப்பகத்திலாவது அந்த மாவீரன் படத்தை போட்டு மாவீரன் பதிப்பகம் என்று வைக்கணுங்கிற சிந்தனை வந்திருக்கு. அதுக்கே தனியாக பாராட்டலாம் அவரை. அந்த மாவீரன் பதிப்பகம், அதுக்கு ஒரு பொருத்தமான நிறுவனரை தேர்வு பண்ணி எல்லாவற்றையும் நீங்கள் ஆய்வு செய்யுங்க. அவ்வளோ எளிதாக கடந்து போக முடியாது. அதை எழுதி அதை ஒரு எளிய நிலை, நாமே எளியவர்கள், நிகழ்ச்சியும் மிக எளிமையாக, எவ்வளவோ பணிச்சுமைகள் இருக்கக்கூடும், நேர முடக்கம் இருக்கக்கூடும், எல்லாவற்றும் இருந்தாலும் கூட அதை நடத்த வேண்டும் என்கின்ற அந்த இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை நாங்கள் சொல்வோம். அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிற, அதிலேயும் இந்த காலத்தில் எல்லோரும் 30,000 ரூபாய் செல்லிட பீசியை கையில் வைத்துக்கொண்டு அமெரிக்காவில் என்ன நடக்கிறது, ஆஸ்திரேலியாவில் என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருக்கக்கூடிய, பார்த்து விட்டு கடந்து செல்லக்கூடிய இந்த கால ஓட்டத்தில் சிந்தித்து அதை எழுத்தா பதிவு செய்து அதை நூலாக அச்சிட்டு ஒரு 25 பேரை அழைத்து ஒரு எளிய நிகழ்ச்சி நடத்துவது என்பது அவ்வளோ எளிதான செயலல்ல. நீண்ட கால பட்டறிவோடு, அதாவது அனுபவத்தில் சொல்லணும். 10 பேரை ஒன்றாக கூட்ட முடியாது. 10 தமிழர்களை ஒன்றாக கூட்ட முடியாது. என் மகளும் இருக்காங்க சாட்சி. நானெல்லாம் கிட்டத்தட்ட 45 ஆண்டு கால பொது வாழ்க்கையில் இருக்கிறோம். குறிப்பாக தமிழ் தேசிய களத்தில் இருக்கோம். தொடக்கமே தமிழ் உணர்வு, தமிழ் இன உணர்வு, தமிழ்நாட்டு உரிமை உணர்வு. உலகத்தில் தமிழன் வாழாத நாடில்லை, ஆனால் தமிழனுக்கென்று ஒரு நாடு இல்லை. தொடக்கத்திலிருந்து நாடு இல்லாமல் இருந்தானா? இல்லை. 4 நாடுகள் நமக்கு இருக்கு. பாண்டிய நாடு, சோழ நாடு, சேர நாடு, பக்கத்தில் ஈழ நாடு. 4 தாயகங்களை கொண்ட உலகத்தின் முதன் மொழிக்கு சொந்தமான, உலகத்தின் முழு தேசிய இனமான, உலகத்தின் முழு முதற் தேசமான தமிழ்நாடு. சிலப்பதிகாரத்திலே தமிழ்நாடு வரும். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாலே தமிழ்நாடுன்னு நம்முடைய நாட்டுக்கு, சேர சோழ பாண்டிய நாட்டுக்கு தமிழ்நாடுன்னு இளங்கோடிகள் பதிவு செய்திருக்கிறார். அப்படிப்பட்ட பெருமைக்குரிய உலகத்தின் முதன்மொழி உயர்தனி செம்மொழி. தனித்தியங்கும் தகுதி தமிழுக்கு உண்டு. தமிழே ஞாலத்தின் தாய்மொழி பண்டுனர். அந்த தாய்மொழி பண்டில் எழுதப்பட்ட பொன்வண்டு, தாய்மொழி பண்டு பிரபாகரன் எழுதியதோ பொன்வண்டு. அப்படிப்பட்ட பெருமைக்குரிய இனம் இன்றைக்கு எப்படி இருக்கு பாருங்க. கடைசியில் நடிகர் விஜய்க்கு பின்னால் கொண்டு நம்மளை விட்டுருவாங்க போல் தெரியும். காலம் அப்படி போயிட்டு இருக்கு. கப்பலோட்டி தமிழன் எண்ணி பாருங்க. பிறக்கும் போதே கொடீஸ்வரனா பிறந்தது. கோயில்பட்டிக்கு பக்கத்தில் ஒரு கிராமத்தில் வாழ்ந்தது ஒட்டப்படாரம். பிறக்கும் போதே கோடீஸ்வரனா பிறந்து ஒரு முறை இந்த திருநெல்வேலி தொடர்வண்டி நிலையத்திலிருந்து திருச்செந்தூருக்கு நடந்து போயிருக்கிறார். தொடர்வண்டி கட்டணம் எவ்வளவு? 30 காசு. பிறக்கும் போதே அவங்க பாட்டனாரே அப்பாவுக்கு அப்பாவே வழக்குறைங்க. அப்ப நீங்க எண்ணி பாருங்க, வெள்ளைக்காரங்காலத்தில் 30 காசுகள் இல்லாமல் கப்பலோட்டி தமிழன் 5 ஆண்டு சிறையில் இருந்தவர், வழக்குரைஞர், செல்வாக்குமிக்க குடும்பத்தில் பிறந்தவர், 30 காசு இல்லாம திருச்செந்தூருக்கு நடந்து போயிருக்கிறார். இடையில சிறுவைகுண்டம் புதுக்குடி, அங்க போய் அயர்ந்து ஒரு இடத்துல படுத்திருக்கிறார். அப்புறம் ஒருவர் அவரை கண்டறிந்து காசு கொடுத்து 30 ரூபாய் கொடுத்து திருவைகுண்டம் தொடர்வண்டிகளை சேர்த்து திருச்செந்தூருக்கு அனுப்பியிருக்கார். அப்படிப்பட்ட தியாக சீலர்களால் பெறப்பட்ட அந்த விடுதலை என்கின்ற இந்த சுதந்திரம் இன்றைக்கு விஜய்க்கு பின்னால போய், நடிகர் விஜய், அந்த விஜய் யார் பின்னால இருக்கான்னு சொல்ல தேவையில்லை. நயன்தாராவுக்கு பின்னால சுத்திக்கிட்டு இருந்த விஜய்க்கு பின்னால தமிழ்நாட்டு அரசியல் கொண்டு நிறுத்துகிற ஒரு அவலமான, இன்னும் சொல்லமான கேவலமான அரசியல் உலகத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இவற்றிலிருந்து நம்முடைய மொழிக்கும் இனத்திற்கும் நாட்டிற்கும் விடுதலை வேண்டும். அதை நோக்கி தான் நாம் பயணிக்கிறோம். அப்படி பயணிக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த பொன்வண்டு என்கின்ற இந்த ஒரு அழகியல் பொருந்திய
உள்ளத்தை நெருடக்கூடிய, கொஞ்ச நேரமாவது சொந்த வாழ்வை பற்றி நினைக்கக்கூடிய, சொந்த வாழ்க்கைக்கு தான் ஓடிக்கிட்டு இருக்கான் அவ்வளோ பேரும். எங்கே ஓடிக்கிட்டு இருக்கான்? பணத்தை தேடி ஓடிக்கிட்டு இருக்கான். பணத்தை தேடி 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 நேரம் இல்லை, நேரம் இல்லை, நேரம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை, பணம் இல்லை. ஆனால் பணம் நிறைய அச்சாகி குவிந்து கொண்டே இருக்கு. நானாலும் சிறு பிள்ளையில தம்பி 5 காசு கிடைக்காது, 5 காசு கிடைக்காது. தேநீர் முதல்ல நான் தேநீர் குடிக்கும்போது ஒரு தேநீர் விலை 10 பைசா. இன்னைக்கு 12 ரூபாய். மதுரத்தில் குடித்தா 18 ரூபாய். அப்புறம் 50 ரூபாய்க்கெல்லாம் குடிக்கக்கூடிய நிலை இருக்கு. பணம் வச்சிட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ வச்சிட்டாலும் அதை நோக்கி தான் மனிதர்களும் ஓடிக்கொண்டே இருக்கு. அப்போ அவ்வளோ தேவை இருக்கு, வாழ்வியல் முடுக்கம் இருக்கு, நெருக்கடி இருக்கு. எல்லாவற்றுக்கும் நடுவே எழுதணுங்கிற உணர்வோடு நம்முடைய அன்பு தம்பி ஆற்றல் மறவன், அவன் பேரே பிரபாகரன். பிரபாகரங்கிற பேரை உள்ளவங்களாம் ஏதாவது ஒரு வகையில் உலக சமுதாயத்தில் பதிவாயிடுறாங்க. அப்படி நம்முடைய தமிழ் கூறும் நல்லுலகில் தன் பெயரை பொன் எழுத்துக்களால் பதிவு செய்த பொன்வண்டு ஆசிரியர் தம்பி பிரபாகரனை எவ்வளவு வேண்டுமானாலும் பாராட்டலாம், வாழ்த்தலாம். நமக்கு ஆயிரக்கணக்கான பிரபாகரன்கள் தேவை. அந்த பிரபாகரன்கள் தானாகவும் உருவாகுவார்கள். இவரை மாதிரி நாமளும் தேடி கண்டுபிடிக்கணும். அந்த தேடி கண்டுபிடிக்கிற வேலைகளை தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற அந்த நல்ல செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே உண்மையிலே மற்றற்ற மகிழ்ச்சியோடு, தம்பி பிரபாகரன் இதை மாதிரி குறைந்தது 100 புத்தகமாக நீங்கள் எழுதணும். நாங்கள் அதை படிக்கணும். படிக்கிறது மட்டுமல்ல, பரப்பவும் செய்யணும் மக்களிடம். அது வரலாற்று பதிவு. எப்படி திருக்குறள் இருக்கிறதோ, சிலப்பதிகாரம் இருக்கிறதோ, சங்க இலக்கியங்கள் இருக்கிறதோ, தொல்காப்பியம் இருக்கிறதோ, அதுபோல நம்முடைய கால இலக்கியங்களாக இவைகள் நின்று நிலை பெற்று உங்களுக்கு எல்லா வகையிலும் இமயத்தையும் தாண்டிய புகழை தேடி தர வேண்டும் என்கின்ற நற்றமிழ் உணர்வோடு உங்களை வாழ்த்தி மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம்.